12th Maths, Chapter 7, Example 7.9. Salt is poured from a conveyor belt at rate of 30 cubic meter per minute. 30 cubic meter per minute, forming a conical pile with circular base whose height and diameter of the base are always equal. How fast is the height of the pile increasing when the pile is 10 meter high? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமாக வந்து சால்ட் மூவ் ஆகி போய் கீழே விழுது. அப்படி விழும் பொழுது அதனுடைய வால்யூம் ஒரு நிமிஷத்துக்கு 30 கியூபிக் மீட்டர் அளவுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய சேர்ந்துட்டே இருக்கும் பொழுது அதனுடைய ஹைட்டுக்கும் டயாமீட்டருக்கும் எப்பொழுதும் ஈக்குவலாக இருக்கும்படியாக அது அந்த ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அவன் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஹைட் வந்து 10 மீட்டராக இருக்கும் பொழுது ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் எக்ஸாம்பிள் 7.9க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சால்ட் வந்து கன்வேயர் பெல்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கோன் ஷேப்பை க்ரியேட் பண்ணுது. ஸோ இங்கேருந்து வந்து சால்ட் வந்து இங்கே கொட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோனிக்கல் ஷேப்பில் வந்து அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த வால்யூமில் ஏற்படுற சேஞ்சஸ் டைமை பொறுத்து dv/dt ஈக்குவல் டு 30 மீட்டர் கியூப் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 30 மீட்டர் கியூப் வால்யூம் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், dh/dt, அதாவது இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆக அந்த ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ் என்ன when height equal to 10 மீட்டர். அதாவது இந்த சால்ட் வந்து கன்வேயர் பெல்ட்டில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்படி வால்யூம் அதிகமாக இந்த ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது 10 மீட்டர் இருக்கும் போதெல்லாம் ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ் என்னன்னு தான் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் கோனிக்கலுக்கான டயக்ராம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஹைட்டு ஹெச்னும் ரேடியஸ் வந்து ஆர்னும் நீங்கள் எடுத்துக்கிறோம். அண்டு ஒன் மோர் கிவனில் என்ன இருக்குன்னா, த ஹைட் ஆஃப் த கோனிக்கல், அந்த கோனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குன்றது ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். அப்போ ஹைட் தட்ஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஹைட்டை நான் ஸ்மால் ஹெச்னும் இங்கே இருக்கிற மாதிரி ஸ்மால் ஹெச்னும், டயாமீட்டருக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் 2r அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே ரேடியஸ் வேணும். அப்போ ரேடியஸ் வேணும்னும் போது என்ன பண்ணுறேன், h ஈக்குவல் டு 2r. ஸோ அந்த 2 மல்டிபிளில் இருக்கு இல்லையா, அதை LHS கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டர், அதாவது r தட்ஸ் ஈக்குவல் டு h/2. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதனுடைய வால்யூம் பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ஒர்க்கு கொடுத்துருக்கிறதால கோன் ஷேப்ன்றதால வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன். வால்யூம் ஆஃப் த கோன் V தட்ஸ் ஈக்குவல் டு 1/3 πr² h cubic unit. வால்யூம் ஃபார்முலா V equal to 1/3 πr² h cubic unit. ஸோ இதில் R உடைய வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண, இந்த வால்யூம் ஃபார்முலாவில் R உடைய வேல்யூ மட்டும் எட்டுன்னு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், V தட்ஸ் ஈக்குவல் டு இந்த 1 into பைன்னு எடுத்துக்கோங்க /3 இன்ட்டு r². R உடைய வேல்யூ இங்கே h/2 the whole square into h. ஸோ இந்த h அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல h ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வால்யூம் V தட்ஸ் ஈக்குவல் டு π/3 இன்ட்டு h ஸ்கொயர் பண்ணிங்கன்னா h² இன்ட்டு h கியூப் பை இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ அப்போ V ஈக்குவல் டு π/3 இன்ட்டு h³ பை 4 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எதை பொறுத்து, டைமை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ dv/dt தட்ஸ் ஈக்குவல் டு π/3 கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. அண்ட் h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா 3h² பை 4 இன்ட்டு செயின் ரூல் படி h அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா dh/dt. இதில் 3க்கு 3 கேன்சல் பண்ணிடுங்க. 3க்கு
3 கேன்சல் பண்ணிடுங்க. இதில் dv by dt நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெச்சோட இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நமக்கு தேவை dh by dt கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே dv by dt equal to pi into h square by 4 into dh by dt நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் எனக்கு dh by dt தான் வேணும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, when h equal to 10 மீட்டராக இருக்கும் பொழுது, ஹைட் வந்து 10 மீட்டராக இருக்கும் பொழுது இங்கே ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸே என்னன்னு கேட்டிருந்தாங்க. dv by dtக்கு வந்து நமக்கு ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவனில் 30 மீட்டர் கியூப் பெர் மினிட், அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த பை வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. h ஸ்கொயர் வேல்யூ 10, அப்போ 10 ஸ்கொயர் by 4 into dh by dt. dh by dt வந்து RHSல இருக்கிறதா நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா, இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்ம LHS கொண்டு வரும். அது எப்படி நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா, கவனிங்க, dh by dt that's equal to the denominator term இங்கே வந்துச்சுன்னா 30 into 4 divided by, இங்கே பை வேல்யூ இருக்குது, அந்த பை வேல்யூ அப்படியே கொண்டு வாங்க. இங்கே 10 ஸ்கொயர் வேல்யூ 100. ஸோ 100க்கும் 30க்கும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ இங்கே 10 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகுது, 10 கிடைக்கும். இந்த இடத்துல 30க்கு நமக்கு 3 என்ற ஆன்சர்ஸ் கிடைக்குது. மறுபடியும் இந்த 4க்கு 10க்கு கேன்சல் பண்ணுங்க. இங்கே 2 டேபிள், 2 4, 2 2s are 4, இங்கே 5 2s are 10. ஸோ ஃபைனலாக ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ் dh by dt that's equal to 3 2s are 6 by, இங்கே 5 நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் இருக்குது, 5 into pi, 5 by pi, அதாவது 6 by 5 pi மீட்டர் பெர் மினிட். ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 by 5 pi அப்படின்னு நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. இதான் நமக்கு தேவையான கடைசி ஆன்சர். ஸோ தேங்க்யூ.